வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கையில் பணம் இருந்தால் எல்லாமே நமக்கு கிடச்சிருச்சு, எல்லாமே நம்ம நிம்மதியாக இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திங்க் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பணம் இல்லாதனால தான் என்கிட்ட நிம்மதி இல்லை அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்ருக்கோம். ஓகே, சப்போஸ் திடீர்னு உங்கள் கையில் ஒரு 10 கோடி ரூபா பணம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நிம்மதியாகிடுவீங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா மன நிம்மதின்றது பணத்தை வச்சு மட்டும் வர்றதில்லை. நம்ம இன்றைக்கி இருக்கிற லைஃப்பில் வேகமாக ஓடிட்டுருக்கோம். பணம் சம்பாதிக்கவும் நிம்மதி தேடுறதுக்காகவும் சொல்லிட்டு நம்ம வேகமாக ஓடிட்டே தான் இருக்கோம். அந்த வேகமாக ஓடுறதில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய மன நிம்மதியை இழந்துக்கிட்டு தான் இருக்கோம். இதை விட்டுட்டு அதை சம்பாதிக்க போகிறோம், அதை விட்டுட்டு இதை சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னு கண்டினியூவாக இந்த வேலை அடுத்த வேலைன்னு சொல்லி கண்டினியூவாக போய்கிட்டே இருக்குமே ஒழிய, நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுறது, ஃபேமிலியில் இருக்கவங்களோட ரிலேஷன்ஷிப்போடு மெயின்டைன் பண்ணுறது, ரிலேஷன்ஷிப்புக்காக கொஞ்சம் நேரமாவது பேசுகிறது, இந்த விஷயங்களை நம்ம பண்ணுறத நிறுத்திட்டோன்னே சொல்லலாம். கேட்டால் நம்ம இதுக்கு சொல்கிற காரணம், நான் நிம்மதிக்காக பணம் சம்பாதிக்க ஓடிக்கிட்டே இருக்கேன், அதனால தான் என்னால் இங்கே வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது உண்மையாக இல்லையா அப்படின்னு நீங்கள் உட்காந்து யோசிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது இல்லைன்ற ஆன்சர் தான் உங்களுக்கு வரும். ஏன் இல்லைன்ற ஆன்சர் வரும் அப்படின்னா, நீங்கள் உட்காந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்களோட உட்காந்து ஸ்பெண்ட் பண்ண போகிற அந்த 5 நிமிஷமோ 10 நிமிஷம் இல்லை ஒரு மணி நேரம் தான் அவங்களோட லைஃப்பில் நிம்மதியை கொடுக்கும். நிறைய பேர் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், வேலைக்கு போகிறோம், காலையில் சீக்கிரமாக போயிட்டு ஈவினிங் லேட்டாக வந்துட்டு வீட்டில் இருக்கவங்களோட பேசுகிறதில்ல, குழந்தைங்களோட பேசுகிறது கிடையாது, இந்த மாதிரி யார் கூடயுமே பேசுகிறது கிடையாது, எந்த ரிலேட்டிவ்ஸையும் பார்க்குறது கிடையாது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய உங்களுக்குள்ளார இருக்கிற ப்ரெஷர் அதிகமாகுது, மன அழுத்தம் அதிகமாகுது. அதே நேரத்தில் நீங்கள் அடுத்தவங்களோட மெயின்டைன் பண்ணுற ரிலேஷன்ஷிப்பும் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ நீங்கள் இதனால் கிடைக்கிற ஃபைனல் என்னென்னா, நிம்மதி இல்லாத லைஃப், அவ்வளோதான். ஆனால் அந்த டைமை எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் நம்ம என்ன சொல்கிறோம், நிம்மதியான லைஃபுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்காக கொடுக்குறேன்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இப்போதைக்கு இருக்குது. அதனால் பணம் முக்கியம்தான், ஆனால் அதை விட நீங்கள் வீட்டில் கொஞ்ச நேரமாவது டைமை எப்படி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் உங்கள்கிட்ட பேசணும், அவங்களுடைய சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதுக்காக மினிமம் ஒரு மணி நேரமாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த காது கொடுத்து கேளுங்க. இதில் இன்னும் நிறைய பேர் நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்னென்னா, ஒர்க் ப்ரெஷரோட வீட்டுக்குள்ளே வரோம், வந்துட்டு அந்த ப்ரெஷரை வீட்டில் இருக்கிறவங்க மேலே நம்ம போடுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே வீட்டில் இருக்கிற விஷயங்களை அவங்க பேச முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. திருப்பி கொண்டு வந்து அந்த ப்ரெஷரையும் நம்ம கொண்டு வந்து இங்கே போடும் பொழுது என்ன நடக்குதுன்னா, ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி அவங்களுக்கு எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்கங்கிற கவலை, நமக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லாமே நான் அவங்களுக்காக தானே சம்பாதிக்கிறேன், அவங்களுக்காக தானே இவ்வளோ ப்ரெஷரில் வேலை பார்க்குறேங்கிற எண்ணம். இது ரெண்டும் என்ன ஆகுதுன்னா, விட்டு கொடுத்து போகிறதுங்கிற விஷயத்தை நிறுத்திடுது நம்மக்கிட்ட. ஸோ அப்படி விட்டு கொடுத்து போகலை அப்படின்ற விஷயம் ஸ்டார்ட் ஆகும் பொழுது தான் குடும்ப உறவுகளில் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. அதை ரியலைஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுறவங்களுடைய லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிடுது. இதை கடைசி வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதவங்களோட லைஃப் என்ன ஆகுதுன்னா, இந்த பிரச்சனைகளோட கண்டினியூஷனாக போய் கடைசியாக பிரிவு அப்படின்ற நிறைய பேர் அந்த விஷயங்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் இந்த விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் தீர்வா அப்படின்னா, அந்த பிரிவை வாங்கினதுக்கப்புறம் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறாங்களான்னு நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா, பல பேர் லைஃப்பில் சொன்னது இதுதான். எனக்கு பழைய லைஃப்லேயே நான் கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தால் அந்த லைஃப்பையும் நான் நிம்மதியாக வாழ்ந்திருப்பேன், இதை விட பெட்டரான லைஃப் இருந்திருப்பேன்னு சொன்னவங்க தான் ரொம்ப அதிகமான பேர். அதனால் நீங்கள் உறவுகளுக்கு வேல்யூஸ் கொடுங்க. பரவாயில்ல, யாரோ ஒருத்தராவது விட்டு கொடுத்து போங்க.
ஒருத்தர் வந்து அதிகமா இல்லன்னு சொல்லி ஆர்கியூமெண்ட்ஸ் வரும்பொழுது, இன்னொருத்தர் கொஞ்சம் விட்டு குடுத்து போனீங்கன்னா, உறவுகள் வந்து நிலைக்கும். சரிங்களா? வீட்ல விட்டு குடுத்து போறனாலயோ, வீட்ல டைம் ஸ்பெண்ட் பண்றனாலயோ, உங்களுடைய மன நிம்மதி இன்னும் அதிகமாகும். உங்களுடைய ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் குறையும். ஸோ, அதனால நீங்க இனிமேல் மினிமம் ஒரு 1/2 மணி நேரமாவது இன்னைக்கு மினிமம் ஒதுக்க பாருங்க. ஒதுக்கி உங்களோட டைமோடையும், உங்க உங்க குடும்பத்தோடையும், வெளி உறவுகள் இருக்கிறவங்களோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா இது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல, உங்களுடைய ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்லயும் சரி, உங்களுடைய மன நிம்மதியையும் கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணும். இத ட்ரை பண்ணுங்க.